பைபிள் சவாலின் 134வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று எஸ்ரா 1 முதல் 3 அத்தியாயங்கள் தேவன் ராஜா சைரஸின் இதயத்தை நகர்த்தி மக்களை மீண்டும் திரும்பி ஆலயத்தை கட்ட அனுமதிப்பதை காட்டுகிறது. சிறைவாசத்திற்கு பிறகு நம்பிக்கை மீண்டும் உருவாகிறது மற்றும் ஆலயத்தின் அடித்தளம் வைக்கப்படுகிறது. மக்கள் ஆராதனையிலும் நன்றியிலும் கண்ணீருடனும் பதிலளிக்கிறார்கள். கடந்த காலத்தையும் எதிர்கால வாக்குத்தத்தத்தையும் நினைவுகூர்கிறார்கள். தேவன் இழந்ததை மீட்டெடுத்து தனது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. புதிய தொடக்கங்கள் சந்தோஷத்தையும் சிந்தனையையும் கொண்டிருக்கும். இன்று மீண்டும் கட்டியெழுப்பும் நம்பிக்கையுடன் ஆரம்பிப்போம். Welcome to day 134 of the Bible Challenge. Today's reading from Ezra chapter 1 to 3 marks a new beginning as God moves the heart of King Cyrus to allow his people to return and rebuild the temple. After years of exile, hope is restored as the foundation of the temple is laid. The people respond with worship, gratitude, and even tears, remembering both the past and the promise ahead. This reminds us that God is faithful to restore what was lost and fulfill His promises. New beginnings often come with both joy and reflection. Let us begin today with a heart ready to rebuild and trust Him. எஸ்ரா அதிகாரம் 1. Ezra chapter 1. வசனம் 1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். Verse 1. Now in the first year of Cyrus king of Persia, that the word of the Lord by the mouth of Jeremiah might be fulfilled. The Lord stirred up the spirit of Cyrus king of Persia, that he made a proclamation throughout all his kingdom, and put it also in writing, saying. வசனம் 2. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். Verse 2. Thus saith Cyrus king of Persia, the Lord God of heaven hath given me all the kingdoms of the earth, and he hath charged me to build him an house at Jerusalem, which is in Judah. வசனம் 3. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். Verse 3. Who is there among you of all his people? His God be with him, and let him go up to Jerusalem, which is in Judah, and build the house of the Lord God of Israel. He is the God which is in Jerusalem. வசனம் 4. அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதியனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். Verse 4. And whosoever remaineth in any place where he sojourneth, let the men of his place help him with silver, and with gold, and with goods, and with beasts, beside the freewill offering for the house of God that is in Jerusalem. வசனம் 5. அப்பொழுது எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். Verse 5. Then rose up the chief of the fathers of Judah and Benjamin, and the priests, and the Levites, with all them
whose spirit God had raised, to go up to build the house of the Lord which is in Jerusalem. வசனம் 6. அவர்களைச் சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பணிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். Verse 6. And all they that were about them strengthened their hands with vessels of silver, with gold, with goods, and with beasts, and with precious things, beside all that was willingly offered. வசனம் 7. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான். Verse 7. Also Cyrus the king brought forth the vessels of the house of the Lord, which Nebuchadnezzar had brought forth out of Jerusalem, and had put them in the house of his gods. வசனம் 8. அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரேதாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான். Verse 8. Even those did Cyrus king of Persia bring forth by the hand of Mithridates the treasurer, and numbered them unto Sheshbazzar, the prince of Judah. வசனம் 9. அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளித்தாலங்கள் 1000, கத்திகள் 29. Verse 9. And this is the number of them, 30 chargers of gold, 1,000 chargers of silver, 29 knives. வசனம் 10. பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பணிமுட்டுகள் 1000. Verse 10. 30 basins of gold, silver basins of a second, salt 410, and other vessels 1,000. வசனம் 11. பொன் வெள்ளி பணிமுட்டுகளெல்லாம் 5400. இவைகளையெல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பினின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனான். Verse 11. All the vessels of gold and of silver were 5,400. All these did Sheshbazzar bring up with them of the captivity that were brought up from Babylon unto Jerusalem. எஸ்ரா அதிகாரம் 2. Ezra chapter 2. வசனம் 1. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தங்கள் பட்டணங்களுக்கும். Verse 1. Now these are the children of the province that went up out of the captivity, of those which had been carried away, whom Nebuchadnezzar the king of Babylon had carried away unto Babylon, and came again unto Jerusalem in Judah, every one unto his city. வசனம் 2. செருபாபேல், யெஸ்வா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகூம், பானா என்பவர்களோடே கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. Verse 2. Which came with Zerubbabel, Jeshua, Nehemiah, Sarah, Reli, Mordecai, Bilshan, Mispah, Bigwai, Rehum, Bana, the number of the men of the people of Israel. வசனம் 3. பாரோஷின் புத்திரர் 2172 பேர். Verse 3. The children of Parosh 2,172. வசனம் 4. செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். Verse 4. The children of Shephatiah 372. வசனம் 5. ஆராகின் புத்திரர் 775 பேர். Verse 5. The children of Arah 775. வசனம் 6. யெஸ்வா யோவாப் என்பவர்களுடைய சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2800
12 பேர். Verse 6. The children of Pahath Moab, of the children of Jeshua, and Joab, 2812. வசனம் 7. ஏலாமின் புத்திரர் 1254 பேர். Verse 7. The children of Elam, 1254. வசனம் 8. சத்துவின் புத்திரர் 945 பேர். Verse 8. The children of Zatu, 945. வசனம் 9. சக்காயின் புத்திரர் 760 பேர். Verse 9. The children of Zakkai, 703 score. வசனம் 10. பானியின் புத்திரர் 642 பேர். Verse 10. The children of Bani, 642. வசனம் 11. பெப்பாயின் புத்திரர் 623 பேர். Verse 11. The children of Bebai, 623. வசனம் 12. அஸ்காதின் புத்திரர் 1222 பேர். Verse 12. The children of Asgad, 1222. வசனம் 13. அதோனிகாமின் புத்திரர் 666 பேர். Verse 13. The children of Adonikam, 666. வசனம் 14. பிக்வாயின் புத்திரர் 2056 பேர். Verse 14. The children of Bigwai, 2056. வசனம் 15. ஆதீனின் புத்திரர் 454 பேர். Verse 15. The children of Adin, 454. வசனம் 16. எசேக்கியாவின் சந்ததியான அதேரின் புத்திரர் 98 பேர். Verse 16. The children of Ater of Hezekiah, 98. வசனம் 17. பேசாயின் புத்திரர் 323 பேர். Verse 17. The children of Bezai, 323. வசனம் 18. யோராகின் புத்திரர் 112 பேர். Verse 18. The children of Joh, 112. வசனம் 19. ஆசூமின் புத்திரர் 223 பேர். Verse 19. The children of Hashem, 223. வசனம் 20. கிபாரின் புத்திரர் 95 பேர். Verse 20. The children of Jebar, 95. வசனம் 21. பெத்லகேமின் புத்திரர் 123 பேர். Verse 21. The children of Bethlehem, 123. வசனம் 22. நெத்தோபாவின் மனிதர் 56 பேர். Verse 22. The men of Netopha, 56. வசனம் 23. ஆனதோத்தின் மனிதர் 128 பேர். Verse 23. The men of Anathoth, 128. வசனம் 24. அஸ்மாவேத்தின் புத்திரர் 42 பேர். Verse 24. The children of Asmavath, 42. வசனம் 25. கீரியாத்யாரீம், கெபிரா, பேரோத் என்பவைகளின் புத்திரர் 743 பேர். Verse 25. The children of Kirjatharam, Chephara, and Beeroth, 743. வசனம் 26. ராமா, காபா என்பவைகளின் புத்திரர் 621 பேர். Verse 26. The children of Ramah and Geber, 621. வசனம் 27. மிக்மாசின் மனிதர் 122 பேர். Verse 27. The men of Michmas, 122. வசனம் 28. பெத்தேல், ஆயி என்பவைகளின் மனிதர் 223 பேர். Verse 28. The men of Bethel and Ai, 223. வசனம் 29. நேபோவின் புத்திரர் 52 பேர். Verse 29. The children of Nebo, 52. வசனம் 30. மக்பீஷின் புத்திரர் 186 பேர். Verse 30. The children of Magbish, 156. வசனம் 31. மற்ற ஏலாமின் புத்திரர் 1254 பேர்.
Verse 31. The children of the other Elam, 1254. வசனம் 32. ஆரீமின் புத்திரர் 320 பேர். Verse 32. The children of Harim, 320. வசனம் 33. லோத், ஆதீத், ஓனோ என்பவைகளின் புத்திரர் 725 பேர். Verse 33. The children of Lod, Hadid, and Ono, 725. வசனம் 34. எரிகோவின் புத்திரர் 345 பேர். Verse 34. The children of Jericho, 345. வசனம் 35. சேனாகின் புத்திரர் 3630 பேர். Verse 35. The children of Sena, 3630. வசனம் 36. ஆசாரியரானவர்கள் யெஸ்வாவின் குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர். Verse 36. The priests, the children of Jediah, of the house of Jeshua, 973. வசனம் 37. இம்மேரின் புத்திரர் 1052 பேர். Verse 37. The children of Immer, 1052. வசனம் 38. பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். Verse 38. The children of Pashur, 1247. வசனம் 39. ஆரீமின் புத்திரர் 1017 பேர். Verse 39. The children of Harim, 1017. வசனம் 40. லேவியரானவர்கள் ஒதாயாவின் சந்ததியான யெஸ்வா, கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் 74 பேர். Verse 40. The Levites, the children of Jeshua and Kadmiel, of the children of Hodaviah, 74. வசனம் 41. பாடகர்களானவர்கள் ஆசாபின் புத்திரர் 128 பேர். Verse 41. The singers, the children of Asaph, and 128. வசனம் 42. வாசல் காவலாளரின் புத்திரரானவர்கள் சல்லூமின் புத்திரரும் அதேரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அக்கூபின் புத்திரரும் அதிதாவின் புத்திரரும் சோபாயின் புத்திரருமானவர்கள் எல்லாரும் 139 பேர். Verse 42. The children of the porters, the children of Shalom, the children of Ater, the children of Talman, the children of Akab, the children of Hatita, the children of Shobai, in all in 139. வசனம் 43. நிதனிமியரானவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர். Verse 43. The Nethinims, the children of Ziha, the children of Hasufa, the children of Tabaoth. வசனம் 44. கேரோசின் புத்திரர் சீயாகாவின் புத்திரர் பாத்தூனின் புத்திரர். Verse 44. The children of Kieros, the children of Saiha, the children of Padon. வசனம் 45. லெப்பானாகின் புத்திரர் அகாபாவின் புத்திரர் அக்கூபின் புத்திரர். Verse 45. The children of Lebanah, the children of Hagabah, the children of Akab. வசனம் 46. ஆகாபின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர். Verse 46. The children of Hagab, the children of Shalmei, the children of Hanan. வசனம் 47. கித்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர் ராயாகின் புத்திரர். Verse 47. The children of Gidal, the children of Gahar, the children of Ria. வசனம் 48. ரேத்சீனின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர். Verse 48. The children of Rezin, the children of Nekoth, the children of Gazam. வசனம் 49. ஊசாவின் புத்திரர் பாசியாகின் புத்திரர் பேசாயின் புத்திரர். Verse 49. The children of Uzzah, the children of Pasia, the children of Basai. வசனம் 50. அஸ்னாவின் புத்திரர்
மெயுனீமின் புத்திரர் நெபுசீமின் புத்திரர். Verse 50. The children of Asna, the children of Mahunim, the children of Nephusim. வசனம் 51. பக்பூக்கின் புத்திரர் அகுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர். Verse 51. The children of Bakbuk, the children of Hakufa, the children of Harhur. வசனம் 52. பஸ்லூதின் புத்திரர் மெகிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர். Verse 52. The children of Bazlot, the children of Mehida, the children of Harsha. வசனம் 53. பர்கூசின் புத்திரர் சிச்சிராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர். Verse 53. The children of Barkos, the children of Sisera, the children of Thamar. வசனம் 54. நெத்சியாவின் புத்திரர் அதிபாவின் புத்திரருமே. Verse 54. The children of Neziah, the children of Hatifa. வசனம் 55. சாலோமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சொபிரேத்தின் புத்திரர் பெருதாவின் புத்திரர். Verse 55. The children of Solomon's servants, the children of Sotai, the children of Sopherath, the children of Peruda. வசனம் 56. யாலாகின் புத்திரர் தர்கூனின் புத்திரர் கித்தீலின் புத்திரர். Verse 56. The children of Jala, the children of Darkom, the children of Gidal. வசனம் 57. செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் செபாயிமிலுள்ள போக்கெரேத்தின் புத்திரர் ஆமியின் புத்திரருமே. Verse 57. The children of Shephatiah, the children of Hattil, the children of Pocheth of Zebaim, the children of Ami. வசனம் 58. நிதனீமியரும் சாலோமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் 392 பேர். Verse 58. All the Nethinims, and the children of Solomon's servants, were 392. வசனம் 59. தெல்மெலாகிலும் தெலர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலுமிருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். Verse 59. And these were they which went up from Telmelah, Telersa, Cherub, Addan, and Immer, but they could not show their father's house, and their seed, whether they were of Israel. வசனம் 60. தெலாயாவின் புத்திரர் தோபியாவின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் ஆக 652 பேர். Verse 60. The children of Delhi, the children of Tobiah, the children of Nekod, 652. வசனம் 61. ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்சநாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரரே. Verse 61. And of the children of the priests, the children of Habi, the children of Koz, the children of Barzillai, which took a wife of the daughters of Barzillai the Gileadite, and was called after their name. வசனம் 62. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற்போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். Verse 62. These sought their register among those that were reckoned by genealogy, but they were not found. Therefore were they, as polluted, put from the priesthood. வசனம் 63. ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். Verse 63. And the Tirshatha said unto them, that they should not eat of the most holy things, till there stood up a priest with Urim and with Thummim. வசனம் 64. சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 40360 பேராயிருந்தார்கள். Verse 64. The whole congregation together was
40 and 2,300. And 60. வசனம் 65 அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். Verse 65. Beside their servants and their maids, of whom there were 7,337. And there were among them 200 singing men and singing women. வசனம் 66 அவர்களுடைய குதிரைகள் 736 அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245. Verse 66. Their horses were 736, their mules 245. வசனம் 67 அவர்களுடைய ஒட்டகங்கள் 435 கழுதைகள் 6,720. Verse 67. Their camels 435, their asses 6,720. வசனம் 68 வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதின் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்கான மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். Verse 68. And some of the chief of the fathers, when they came to the house of the Lord which is at Jerusalem, offered freely for the house of God to set it up in his place. வசனம் 69 அவர்கள் தங்கள் சக்திக்குத்தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்கக்காசையும் 5,000 இராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். Verse 69. They gave after their ability unto the treasure of the work 61,000 rams of gold, and 5,000 pound of silver, and 100 priests' garments. வசனம் 70 ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். Verse 70. So the priests and the Levites and some of the people and the singers and the potters and the Nethinims dwelt in their cities, and all Israel in their cities. எஸ்ரா அதிகாரம் 3 Ezra chapter 3. வசனம் 1 இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். Verse 1. And when the 7th month was come, and the children of Israel were in the cities, the people gathered themselves together as one man to Jerusalem. வசனம் 2 அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெஸ்வாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்கதகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். Verse 2. Then stood up Jeshua the son of Jozadak, and his brethren the priests, and Zerubbabel the son of Shealtiel, and his brethren, and built the altar of the God of Israel, to offer burnt offerings thereon, as it is written in the law of Moses the man of God. வசனம் 3 அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதின் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதின் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்திச்சந்தி சர்வாங்க தகனபலிகளை செலுத்தினார்கள். Verse 3. And they set the altar upon his bases, for fear was upon them because of the people of those countries, and they offered burnt offerings thereon unto the Lord, even burnt offerings morning and evening. வசனம் 4 எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். Verse 4.
They kept also the Feast of Tabernacles, as it is written, and offered the daily burnt offerings by number, according to the custom, as the duty of every day required. வசனம் 5. அதற்கு பின்பு நித்தமும் மாதப்பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்கதகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். Verse 5. And afterward offered the continual burnt offering, both of the new moons, and of all the set feasts of the Lord that were consecrated, and of every one that willingly offered a freewill offering unto the Lord. வசனம் 6. 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளை செலுத்தத் தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. Verse 6. From the first day of the 7th month began they to offer burnt offerings unto the Lord. But the foundation of the temple of the Lord was not yet laid. வசனம் 7. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல்தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோப்பா மட்டும் கொண்டுவரச் சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜனபானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். Verse 7. They gave money also unto the masons, and to the carpenters, and meat, and drink, and oil, unto them of Zidon, and to them of Tyre, to bring cedar trees from Lebanon to the sea of Joppa, according to the grant that they had of Cyrus king of Persia. வசனம் 8. அவர்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெஸ்வாவும் மற்றும் உள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பஞ்செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். Verse 8. Now in the 2nd year of their coming unto the house of God at Jerusalem, in the 2nd month, began Zerubbabel the son of Shealtiel, and Jeshua the son of Jozadak, and the remnant of their brethren the priests and the Levites, and all they that were come out of the captivity unto Jerusalem, and appointed the Levites, from 20 years old and upward, to set forward the work of the house of the Lord. வசனம் 9. அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெஸ்வாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். Verse 9. Then stood Jeshua with his sons and his brethren, Kadmiel and his sons, the sons of Judah, together, to set forward the workmen in the house of God, the sons of Henadad, with their sons and their brethren the Levites. வசனம் 10. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். Verse 10. And when the builders laid the foundation of the temple of the Lord, they set the priests in their apparel with trumpets, and the Levites the sons of Asaph with cymbals, to praise the Lord, after the ordinance of David king of Israel. வசனம் 11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். Verse 11. And they sang together by course in praising and giving thanks unto the Lord.
Because he is good, for his mercy endureth forever toward Israel. And all the people shouted with a great shout, when they praised the Lord, because the foundation of the house of the Lord was laid. வசனம் 12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். Verse 12. But many of the priests and Levites and chief of the fathers, who were ancient men, that had seen the first house, when the foundation of this house was laid before their eyes, wept with a loud voice, and many shouted aloud for joy. வசனம் 13. ஜனங்கள் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகுதூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. Verse 13. So that the people could not discern the noise of the shout of joy from the noise of the weeping of the people, for the people shouted with a loud shout, and the noise was heard afar off. பைபிள் சவாலின் 134வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் சரியான நேரத்தில் மீட்பையும் புதிய தொடக்கங்களையும் அளிக்கிறார் என்பதை கற்றோம். இழப்புகளுக்கு பிறகும் அவர் வாய்ப்புகளை திறந்து உடைந்தவற்றை மீண்டும் கட்டுகிறார். நமது பதில் ஆராதனையும் நன்றியும் அவருடைய திட்டத்தில் நம்பிக்கையும் ஆக வேண்டும். கடந்ததை நினைத்து மனம் தளராமல் விசுவாசத்துடன் முன்னேறுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடன் புதியதாக ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் புதிய தொடக்கம் தேவைப்படுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 134 of our Bible challenge is complete. Today we learned that God brings restoration and new beginnings at the right time. Even after seasons of loss, He opens doors and rebuilds what was broken. Our response should be worship, gratitude, and trust in His plan. Let us move forward with faith and not be discouraged by the past. Each day is a chance to start again with Him. What area of your life needs a fresh beginning today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.